Hello students, let us pass on to the third unit of our Thiruvalluvar University syllabus, BLE 30 Foundation English, Unit 3. Unit 3 is drama. Two dramas taken place. One is Lady Macbeth soliloquy scene from Macbeth, and another one is Cleopatra's speech from Antony and Cleopatra. So first let us see Lady Macbeth's soliloquy. It has taken from the very familiar tragedy Macbeth. First let us see the Tamil meaning for this work. Okay. Lady Macbeth தனிமையில் தனக்குத்தானே புலம்பி வாய்விட்டு பேசும் பேச்சின் மூலம் ஆக்ட் 1 சீன் 5இல் அவளது கதாபாத்திரத்தை பற்றியும் அவளது குணாதிசயங்களை பற்றியும் நன்கு அறிய முடிகின்றது. அவள் மனதிடமும் குறிக்கோளும் உள்ள பெண்மணியாக விளங்கினாள். டன்கன் என்கின்ற ராஜாவை கொலை செய்வதற்கு தன் கணவனுக்கு உதவியதன் மூலம் அவளது குற்ற உணர்வு அவளை பித்து பிடித்தது போல் உறக்கமின்றி நடமாட செய்கின்றது. மேடையில் தன் தனி பேச்சால் உரத்த குரலில் பேசி அனைவரையும் ஈர்க்கின்றார். அவ்வேளையில் பார்வையாளர்கள் பற்றி சிந்திப்பதில்லை. பார்வையாளர்கள் கதாபாத்திரத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ள தனி பேச்சு வழிவகுக்கின்றது. தட் இஸ் சாலிலோக்கி. சாலிலோக்கி அப்படின்னு சொன்னாக்க தன்னந்தனியா நின்று ஸ்டேஜில் பேசிக்கிறது. அவள் பேசுறதன் மூலியமா அவளோட எய்ம்ஸ் என்ன, அவள் என்ன செய்ய போறாங்கிறத ஆடியன்ஸு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ். இந்த ஸ்டோரியோட ஜிஸ்ட்டை சொன்னாதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ அந்த ஜிஸ்ட்டை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. டன்கன் அப்படிங்கிற ஸ்காட்லாண்ட் கிங் மேக்பெத் ஆற்றல் மிடங்கிய படை வீரன். அவனுடைய ஆர்மியில் ராஜா அவரை புகழ்ச்சியின் உச்சியில் வச்சிருந்தாரு. மேக்பெத் போர்க்களத்திலிருந்து வெற்றி வாகை சூடி தன் நண்பனும் மற்றொரு படை வீரமான பேங்கோவுடன் வரும் பொழுது 3 சூனியக்காரிகளை சந்திக்கிறான். முதல் சூனியக்காரி மேக்பெத்தை தேனே ஆஃப் கிளாமிஸ் அப்படின்னு சொல்றா. ரெண்டாவது சூனியக்காரி தேனே ஆஃப் கவுடர் அப்படின்னு சொல்றா. மூணாவது சூனியக்காரி மேக்பெத் விரைவில் அரசனாவான் அப்படிங்கிறத சொல்றா. மேக்பெத் இதை பத்தி விரிவா தம் மனைவிக்கு கடிதத்துல எழுதுறான். லேடி மேக்பெத்தோட தனி பேச்சு சாலிலோக்கி என்னன்னு போய் பாருங்க. இதுதான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப்டு சிலபஸ். லேடி மேக்பெத் மேடையில் தன் கணவன் எழுதிய கடிதத்தை வாய்விட்டு படிக்கின்றாள். அதில் சூனியக்காரிகளின் புகழாரத்தை பற்றியும் வாசிக்கின்றாள். மேலும் அது கடிதத்தில் சூனியக்காரிகள் கூறிய 3 தீர்க்க தரிசனங்களில் 2 நடந்துவிட்டதை மேக்பெத் எடுத்துரைக்கின்றான். 3வது தீர்க்க தரிசனமும் உண்மையாக நடக்கும் என்று நம்பிக்கை கொள்கிறான். மேக்பெத் மிகவும் இலகிய மனம் கொண்டவன். எனவே லேடி மேக்பெத் 3வது குறைக்கோளை நிறைவேற்ற தன் கணவன் மனதில் போதுமான திடம் இல்லை என்பதை லேடி மேக்பெத் குறிப்பிடுகின்றாள். அச்சமயத்தில் தூதுவன் ஒருவன் லேடி மேக்பெத்திடம் விரைவில் அரசன் அவர்கள் மாளிகைக்கு வரக்கூடும் என அறிவிக்கின்றான். லேடி மேக்பெத் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அரசன் டன்கனை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டுகின்றாள். மேக்பெத்தின் வருகை. இப்ப மேக்பெத் வீட்டுக்கு வரான். இந்த நியூஸ்க்கு அப்புறம் மேக்பெத் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூடி தன் இல்லத்திற்கு திரும்புகின்றான். டன்கன் ராஜா தன் இல்லத்திற்கு வருகை புரிவதை இருப்பதை லேடி மேக்பெத்திடம் எடுத்துரைக்கின்றான். டன்கன் உயிரோடு திரும்பி செல்ல மாட்டான் என்று லேடி மேக்பெத் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கிறாள். குணாதி தேசங்களில் தன்னை ஆடவராக மாற்றும்படி ஜெபித்துக் கொள்கிறாள். லேடி மேக்பெத் இரும்பு உள்ளம் படைத்தவள். இந்த கொலையை செய்வதற்கு மேக்பெத்தின் மனதில் போதுமான அளவு திடம் இல்லை என்பதை உணர்ந்திருந்தாலும் தன் கணவரை அரசராக்க தனக்கு அனைத்து திறமைகளும் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறாள். மேக்பெத்தின் முகத்தில் பயம் சூழ்ந்திருந்தது. லேடி மேக்பெத் தன் கணவனிடம் முகபாவனையை மாற்றிக்கொள்ளும்படி கூறுகிறாள். கடைசியில மேக்பெத் நாடகத்தில் உள்ள அனைத்து தனி பேச்சுகளும் குறிப்பிடத்தக்கன. ஏனென்றால் அவை கதாபாத்திரங்களையும் வஞ்ச புகழ்ச்சியையும் எடுத்துரைக்கின்றன.
லேடி மேக்பத்தின் தனிப்பட்ட பேச்சு அவளது குணாதிசயங்களை தெளிவாக காட்டுகின்றது. அவள் திடமான மனதுள்ளதாகவும் இரக்கமற்றவளாகவும் விளங்குகிறாள் என்பதை காட்டுகிறது. அரசரை கொலை செய்ய பயத்தால் ஆட்கொண்ட மேக்பத்தை தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஊட்டி வழிநடத்தி சென்றவள் லேடி மேக்பத் ஆவாள். So this is the work prescribed for you. Okay, so let us pass on to the author introduction. Okay, author introduction. The author of this play was William Shakespeare. I already explained about William Shakespeare in the previous years, and let us see about him very briefly. William Shakespeare was baptized in the parish church of Stratford on Avon on 26th April 1564. So he must have been born on 23rd April 1564. His father John Shakespeare was a trader, and his mother Mary belonged to a higher class of society. He was married on 27th November 1582 to Annie Hathaway, who was 8 years older than him. A number of his plays are mentioned, which leads us to conclude that those plays were written before 1596, when Mere's book was written. On the personal level, we have documents like the grant of coat of arms to the poet's father, the purchase of a house, one of the largest in Stratford, and his will and testament dated March 25, 1660, which also happened to be his birthday. It is known why he left his native town and came to London. Nor is it clear why he went back about 5 years before his death. The dating of the plays and their chronological arrangement is known as the Shakespearean canon. Thus, we may have draw up a list of plays as follows. Let us see some of the plays of Shakespeare with the chronological age. In 1591, 3 parts of Henry VI, Richard the Third, the Titanus and Andronicus, Love's Labour's Lost, The Two Gentlemen of Verona, The Comedy of Errors, The Taming of the Shrew were published. And in 1594, Romeo and Juliet, Midsummer Night's Dream, Richard II, King John, The Merchant of Venice were published. And 1597, the 2 parts of Henry IV, Much Ado About Nothing, Merry Wives of Windsor, and As You Like It, Julius Caesar, Henry IV, Troilus and Cressida, they were all published in 1907. And 1601, Hamlet, Twelfth Night, Measure for Measure, All Wills That Ends in Well, and Othello. These were published in 1601. And in 1606, King Lear, Macbeth, Timer of Athens, Antony and Cleopatra, Coriolanus, these were published. And in 1609, Pericles was published. And in 1611, Cymbeline, The Winter's Tale, Tempest, Henry VIII were published. In addition to the plays, Shakespeare wrote 2 long poems, Venus and Adonis in 1593, The Rape of Lucrece in 1594, and a sequence of sonnets. But his plays were published after his death only. The plays must be classified broadly as histories, tragedies, and comedies. Let us see about the lesson. Macbeth first appeared in print in 1623 in the first folio edition. The play is based upon Holinshed's Chronicle, the second edition of which had appeared in 1587, and Holinshed had narrated in the barest outline the story of Macbeth's usurpation of the throne and the murder of King Duncan. Many facts of the murder of Duncan are based upon Holinshed's account of the murder of Duncan, or based upon Holinshed's account of the murder of King Macduff by Donwald.
For Macbeth's remorse after the death, Shakespeare could find a parallel in the story of King Kenneth III, who poisoned his nephew. The scene of Duncan's murder is unrivaled for terror and pity. Lady Macbeth is in many ways the dominant figure in the action of the first half of the play. After the murder of Duncan, she begins as it were to fade away into the background. Lady Macbeth's crime is almost heroic in its disinterestedness and utter disregard of almost heroic personal suffering, discard of almost personal suffering. She makes it clear that it was her husband who first suggested the idea of criminal usurpation. Let us come to the description of the drama. Macbeth has made elaborate enquiries about the witches and is convinced about their trustworthiness. They possess supernatural powers and so can know what is not known to men. Lady Macbeth is reading a letter from her husband, and she is informed by a letter from her husband of his meeting with the witches and their predictions. So she resolves to spur his ambitions as to make him forget his scruples and take the shortest cut to the throne. A messenger now announces that King Duncan will be spending the night at the castle. Learning that Macbeth is hurrying to home and arrange for the king's reception, and she decides to murder Duncan that night. When Macbeth reaches home, she tells him that the king will never leave the castle. Macbeth must appear innocent like the flower, but be like the snake under it. His resolution is sought to be swept aside by her firm determination, but he pleads for further consideration. Macbeth has ambition, but not the evil nature to adopt unscrupulous ways which are necessary for its realization. The Prince of Cumberland stands in his way to the throne, so Macbeth must kill him or perish in the attempt. Chance will not crown him, so he must act. He thinks of murdering Duncan at night. It looks as if the crown can be had only by murdering Duncan. The prediction of the Wild Sisters makes it clear that he must wear the crown and that it is their intention. Her astonishment at such a totally unexpected news makes her so excited that she almost betrays herself. That is a welcome piece of news for her. Thereby she will have the opportunity to carry out her nefarious plan. The messenger bringing the news of coming of Duncan to her castle, which would be fatal to him, would scarcely be able to speak out the words. The raven's croak itself indicates that the visitor is doomed to die. Good and bad spirits were supposed to attend on human souls and prompt them to good and bad deeds respectively. It was the Elizabethan belief that evil spirits were responsible for every natural calamity, evil inclination natural to man,
Hell and its neighborhood were regarded as extremely dark places. The amount of darkness is desired by Lady Macbeth. Lady Macbeth is convinced that it is she who must use the knife to murder Duncan because of the natural irresoluteness of her husband. She wants the darkness of the night to hide her deed of murder completely. She seems resolved to commit the murder itself. She is alluding to the prediction that he will become king. All hail is a greeting usually given to kings. She is already experiencing the joy and glory of his future kingship. From the look of his face, anyone can easily find out the workings of his mind. So she is doing an excellent job in the murder of the king. Lady Macbeth advises her husband not to look suspicious, but to wear a cheerful expression of his face. She also asks him to leave the execution of the plot of killing the king to her. So this is it. So this is the gist of this play. Now let us see only the soliloquy has taken place in Macbeth. The use of soliloquy is an important feature of Shakespeare's dramatic art. Soliloquy means speaking one's thoughts aloud. In drama, speech in which a character speaks his or her thoughts without addressing a listener. The inner feelings of the character are expressed in the soliloquy. He or she introduces soliloquy to explain the nature of the individuals, to supply details to connect the various links of the plot, and to keep up the unity. The most important soliloquy belongs to Lady Macbeth. From her soliloquy, we know about her nature. That is it. So this is the prescribed syllabus from Shakespeare's Macbeth for you. Thank you one and all.